முதல்ல எப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின். தேர்தலுக்கு முன்பே திமுக அணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. அதில் பெரிய சலசலப்பு மற்ற கட்சிகளோடு இல்லை. அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தினாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கேற்பது எங்களுடைய தொலைநோக்கு லட்சியம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதிக இடங்கள் தர வேண்டும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும்னு வலியுறுத்தி ரொம்பவும் தீவிரமாக வலியுறுத்தியது காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் திமுகவினோட உறவை முறித்து கொண்டு தாவேக்காவோடு கூட்டணி வைலாம் அப்படிங்கிற பரவலான பேச்சு உறுதியாக பேசப்பட்டது மேலிடத்தில். அதாவது ராகுல் காந்தி அளவுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களில் தெரியும். அதை கடைசி நிமிஷத்தில் மாறி தேர்தலை நெருங்க கூட்டணியில், அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்று ஏற்கனவே பெற்றதை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்று களம் கண்டார்கள். ஸோ காங்கிரஸ் எந்த நேரத்திலும் திமுகவை விட்டு விலகி சூழலுக்கேற்ப தாவேகா பக்கம் போகும் என்பது உறுதி அந்த பழைய கதையினால். அதனால் இப்போதைய போஸ்ட் போல் நிலைமை, தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையை பொறுத்தவரையில் தாவேகா யாரும் எதிர்பாராத அளவு வெற்றி பெற்று விட்டது. ஆகையினால தாவேகாவோட ஏற்கனவே நாம் விரும்பின மாதிரி போகலாம் என்கிற முடிவுக்கு, குறைந்த இடங்கள் தான் 5 இடங்கள் பெற்றாலும் போயிடலாம், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம ஏற்கனவே நினச்ச கூட்டணியை உருவாக்கின மாதிரி இருக்கும் என்ற எண்ணத்தில் போகிறாங்க. அது சரியாக தான் இருக்குது. நாம் அது சரின்னா அது செயல்பாடு சரியான அப்படி இல்லை. அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அது திட்டமிட்டபடி போயாச்சு. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும், இதில் ஒரு 3த்தையும் நான் ஏன் ஒன்றா சேர்க்குறேன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையாக கொண்டு இயங்குகிற பொது உடைமை கட்சி. பல அவங்களுக்கு சில நாம்ஸ் காமனாக இருக்கும், பொதுவான நிலைப்பாடுகள் இருக்கும். அவங்களில் முதல்ல சிபிஐ ஆதரித்தாங்க. சொன்னது காரணம்னா, மக்கள் தாவேகாவுக்கு முன்மொழிந்து விட்டார்கள், நாங்கள் வழிமொழிகிறோம். வீரபாண்டியன் நண்பர் தோழர் வீரபாண்டியன் சரி அழகாக சொல்லியிருக்கார். அவரை ஒட்டி பின்னாடி மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதே பல விஷயங்களை காட்டுது. நாங்கள் கட்சிக்கு கூட்டணியில் இடம்பெற்றதாக இன்று வரை சொல்லலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இடம்பெற்றோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் திமுகவுடைய மதச்சார்பின்மை அந்த கூட்டணியில் இடம்பெறுவதாக அதுவும் உறுதியாக சொல்லலை. பட் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள். முக்கியமான கருத்தை அவர் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறது ஆளுநர் ஆட்சி இங்கே நாம் அமையக்கூடாது, அதற்காகத்தான் நாங்கள் தரோன்னு குறிப்பிட்டு அவர் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க. ஸோ பல்வேறு காரணங்கள், அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. தாவேகாவை ஆதரிக்கிற முன்வந்த நிலைப்பாட்டுக்கு பல்வேறு காரணங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ஆனால் இடையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேசிய செயலர் பேபி கூறியதாக வந்தது, அதை அவர் பின்னாடி மறுத்திருக்கார். 2 விஷயம். இந்த அரசியல் நிகழ்வுகளில் பல யூகங்கள் பேசப்பட்டன. பல யூகங்கள் எல்லாமே பெரும்பாலும் யூகங்கள். ஒரு சாரார் பாஜக அவருடைய கைப்பாவை தாவேகா என்று விமர்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ந்தது அது ஏன் அப்படின்னு பேசலை. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட கூட்டு சேர்ந்ததை பற்றி பேசலை. தேர்தலுக்கு முன்பே தாவேகா தலைவர் விஜய் எந்த இடத்துலையுமே காங்கிரஸை பற்றி குறை சொன்னதில்லை, பேசியதே இல்லை. எந்த ஒரு இடத்துல கூட பாஜகவை கூட கொள்கை கூட்டணி சொல்லியிருக்கார். பாஜக பயப்படுறார், இன்னமும் பயப்படுறார், இல்லை சந்தேகம் இல்லை. பயப்படுறதுனால அவரை ஏற்றுக்கொண்டாருன்னு இல்லை, அந்த ஐடியாலஜிக்கு போகிறாருன்னு இல்லை. அவருடைய மைண்டு காங்கிரஸ் தான், காங்கிரஸோடு தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் ஆதரவு கட்சியான தாவேகாவோட திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் மற்ற கட்சிகளும் ஆதரிப்பது ஒன்றும் வியப்பில்லை. ஆனால் இன்னொரு கட்டத்தில் பேபி சொன்னதாக ஊடகத்தில் அது மறுக்கப்பட்டாலும் கூட திமுக அதிமுக இணைந்து, அதாவது அதிமுகவுக்கு ஆதரவு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி இணைய வேண்டும் என்கிற
பேச்சு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது, முற்றிலும் நிராகரிக்க முடியாது. இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி காங்கிரஸ் கட்சியும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுக்கும் அப்படின்னு பேசுகிறத நாம் முற்றிலும் நிராகரிப்போமோ, அதே அது மாதிரி இல்லாமல் திமுகவும் அதிமுக கூட்டணி சேருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது அதில் என்ன ஒரு காமன் அஜெண்டா இருக்குது. அதிமுக வெளிப்படையாக தீவிரமாக தாவேகாவை எதிர்க்கவில்லை. இப்போது திமுகவினுடைய சட்டப்பேரவையில் முக்கிய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் விஜய்க்கும் உண்டான சில தொழில் ரீதியான சில அதெல்லாம் சொல்லப்பட்டது தான், நமக்கு உறுதியாக தெரியும். பல்வேறு காரணங்களால் தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால இந்த யோசனை வந்திருக்கலாம். கடைசியில் இப்போ அந்த யோசனை இதுவாகிடுச்சு, அந்த இல்லை என்று ஆகிவிட்ட சூழலில் நான் என்னுடைய பார்வை இன்று வரையில் இந்த நிமிடம் வரையில் தாவேகா இப்போ ஆட்சி பொறுப்பை அழைக்க ஆளுநரும் அழைக்கவில்லை. இவர்களும் தங்கள் பலத்தை காட்டவும் முழுமையான பலத்தை காட்டவில்லை. 2 சீட்டு தான் அவங்களுக்கு தேவை. அந்த 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 24 மணி நேரமாகியும் இது இப்போ 4 மணிக்கு அறிவிப்பதாக சொல்கிறாங்க. இதுவரையில் முடிவு தெரியல. ஒருவேளை இந்த 4 மணி நேரத்தில் முடிவாகலாம், நமக்கு தெரியல. ஆனால் இந்த காலதாமதத்துக்கும் திமுக பின்னணியில் இருக்குமோ என்று நான் ஐயப்படுகிறேன்.